ம். சரி, ஹரே கிருஷ்ணா. ஜெகநாதர். இன்னைக்கு நம்ம வந்து 6வது ஸ்டான்ஸா பார்க்க போறோம். ஸ்டான்ஸா பாக்குறதுக்கு முன்னாடி இது அதோட பொருள். ரேணுகா மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. ஓகே மாதாஜி. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாமா? கொஞ்சம் கண்ணு. சரி, பார்க்கலாம். பரபிரம்மாவாக இருந்தாலும் நீலாச்சலத்தில் கமலையின் லட்சுமி தேவியின் அருள்மிகு போதும் அணைப்பில் ஆனந்தமாக விளங்குபவர். அவரது திருக்கண்கள் மலர்ந்த தாமரைகளைப் போல் விரிந்தும் அழகுடனும் காட்சியளிக்கின்றன. தேவர்கள் அனைவரும் அவரை ஆராதிக்கின்றனர். அத்தகைய ஸ்ரீ ஜெகநாத சுவாமியை எப்போதும் என் கண்களின் தரிசன பொருளாக இருக்கட்டும். ஹரே கிருஷ்ணா. ஜெகநாதா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நம்ம இன்னைக்கு பாட்டு இப்ப படிக்கலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் பாடிடுறேன். ஹரே கிருஷ்ணா. பரபிரம்ம பீடா குவ லயதலுத்ஃபுல்ல நயனோ நிவாசி நீலாத்ரௌ நிಹಿತ ಚರಣೋ ನಂತ ಶಿರಸಿ ರಸಾನಂದೋ ರಾಧಾ ಸರಸವ ಪುರಾಲಿಂಗನಸುಕೋ ಜಗನ್ನಾಥ ಸ್ವಾಮಿ ನಯನ ಪಥಗಾಮಿ भावा तुम्हें. So ரேணுகா மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணுவோம் மாதாஜி. ஓகே. கேஷே மாதாஜி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? தெரியுதுமா, எல்லாம் நல்லா தெரியும். ஓகே. கேஷே மாதாஜி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். பரபிரம்ம பீடா குவ பரபிரம்ம பீடா குவலய பரபிரம்ம பீடா குவ பரபிரம்ம பீட குவலய லயதலுத்ஃபுல்ல நயனோ எதலோத்ஃபுல்ல நயனோ லயதலுத்ஃபுல்ல நயனோ எதலோத்ஃபுல்ல நயனோ பரபிரம்ம பீடா குவ லயதலுத்ஃபுல்ல நயனோ பிரம்மா பீட குவலயதலோத்ஃபுல்ல நயனோ நிவாசி நீலாத்ரௌ நிஹித நிவாசி நிலாத்ரௌ நிகித நிவாசி நீலாத்ரௌ நிஹித நிவாசி நிலாத்ரௌ நிகித ಚರಣೋ ನಾಂತ ಶಿರಸಿ சரணோ நந்த ಶಿರಸಿ ಚರಣೋ ನಾಂತ ಶಿರಸಿ சரணோ நந்த ಶಿರಸಿ ನಿವಾಸಿ ನೀಲಾದ್ರೌ ನಿಹಿತ ಚರಣೋ ನಾಂತ ಶಿರಸಿ நிவாசி நிலாத்ரௌ நீரிய சரணோ நந்த ಶಿರಸಾಸಿ ರಸಾನಂದೋ ರಾಧಾ ಸರ ರಸಾನಂದೋ ರಾಧಾರಸ ರಸಾನಂದೋ ರಾಧಾ ಸರ ರಸಾನಂದೋ ರಾಧಾ ಸರಸ ಸವಾ ಪುರಾಲಿಂಗನಸುಕೋ ಬಬುರಾಲಿಂಗನ ಸಖೋ
स वा पुरालिङ्गनसुको तव पुरालिङ्गन सहो रसानन्दो राधा सरस वा पुरालिङ्गनसुको नन्दो राधा सरस पुरालिङ्गन ससोः जगन्नाथ स्वामी नयना पथगामी भावा तुम्हें जगन्नाथ स्वामी नयन पदाकामी पवद में जगन्नाथ स्वामी नयना जगन्नाथ स्वामी नयन पदाकामी पवद में हरे कृष्ण माता जी தெளிவா இருக்கா जगन्नाथ स्वामी नयन पदाकामी पवदु में हरि हरे बोल कृष्ण माता जी थैंक यू हरे माता जी हरे कृष्ण நன்றி மாதா थैंक यू रेणुका माता जी सो நம்ம இன்னைக்கு பகவத்கீதால 6வது சாப்டர்ல 38வது ஸ்லோகம் பார்க்க போறோம் हरे कृष्ण माता जी हरे कृष्णा प्रभु जी எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா हरे कृष्ण माता जी ओके हरे कृष्ण माता जी हरे कृष्ण ओके சாந்தா माता जी and सरस्वती माता जी நம்ம ரிப்பீட் பண்ணலாமா पढ़ना माता जी ओके माता जी हरि बोल कट सॉरी पदम 38 कच्चिन्नो भय विभ्रष्टस् कच्छिन्नो भय विप्रस्तस् कच्चिन्नो भय विभ्रष्टस् कच्छिन्नो भय विप्रस्तस् कच्चिन्नो भय विभ्रष्टस् कच्छिन्नो भय विप्रस्तस् छिन्नाभ्रम् इव नश्यति सिन्नाप्रमिव नश्यसि छिन्नाभ्रम् इव नश्यति सिन्नाप्रमिव नश्यति छिन्नाभ्रम् इव नश्यति सिन्नाप्रमिव नश्यति अप्रतिष्ठो महाबाहो अप्रतिष्ठो महाबाहो अप्रतिष्ठो महाबाहो अप्रतिष्ठो महाबाहो अप्रतिष्ठो महाबाहो अप्रतिष्ठो महाबाहो विमूढो ब्रह्मणः पति विमूढो ब्रह्मणपदी विमूढो ब्रह्मणः पति विमूढो ब्रह्मणपदी विमूढो ब्रह्मणः पति विमूढो ब्रह्मणपदी कच्चिन्नो भयविभ्रष्टस् कच्छिन्नोपयविप्रस्तस् छिन्नाभ्रमिव नश्यति छिन्नाप्रमिव नश्यति अप्रतिष्ठो महाबाहो अप्रतिष्ठो महाबाहो विमूढो ब्रह्मणः पति विमूढो ब्रह्मणपदी हरि बोल हरे कृष्णा थैंक यू माता जी शांता माता जी அப்படிங்களா வாசிக்கிறேன் மாதாஜி பதம் 38 கச்சின்னோபய விப்ரஸ்தஸ் சின்னா பிரமிவ நஸ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மணபதி ஹரே கிருஷ்ணா हरे कृष्णा थैंक यू माता जी எடுக்கறாங்க हरे कृष्ण माता जी हरे कृष्णा प्रभु हरे कृष्णा माता जी हरे कृष्णा हरे कृष्णा
ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே மாதாஜி கிருஷ்ணா ஸ்கிரீன் ஜனார்தனா ஸ்டாப் மாதாஜி. ஆகல. ஹரே நம்ம ஃபர்ஸ்ட் மங்களாச்சரணம் சொல்லுவோமா? ஹரே கிருஷ்ண சொல்லுவோமா? மாதாஜி. ஹரே மங்களாச்சரணம். கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே. ஓம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீ பாஷாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா தியான யோகம் 6th சாப்டர்ல 38 ஸ்லோகா. நேற்றுக்கு ஹரிகிருஷ்ணன் பிரபு நிறைய எடுத்தாங்க. இந்த ஸ்லோகா நம்ம பார்க்க போறோம். இதுல டிரான்ஸ்லேஷன் யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கவா மாதாஜி? படிங்க மாதாஜி, படிங்க. படிங்க பிரபு, படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருந்திய புயங்களை உடைய கிருஷ்ணரே, ஆன்மீக பாதையிலிருந்து மயங்கிய அத்தக மனிதன் ஆன்மீகத்திலும் வெற்றியடையாமல் பௌதீகத்திலும் வெற்றியடையாமல் சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அலைந்து விடுவது இல்லையா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா. இங்க அர்ஜுனன் என்ன கேட்கிறாருன்னா, பகவான்கிட்ட ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பகவான்கிட்ட அர்ஜுனன் பகவானை எப்படி கூப்பிடாருன்னா, மகாபாகோ, அதாவது பலம் பொருந்திய கிருஷ்ணா நீ இப்ப அப்படின்னு கூப்பிட்டு அவர் என்ன கேட்கிறாருன்னா, அதாவது ஆன்மீகத்துல இருந்து மயங்கிய அந்த மனிதன் ஆன்மீக பாதையில இருந்து மயங்கிய அந்த மனிதன் ஆன்மீகத்திலையும் வெற்றி அடையாம பௌதீகத்திலையும் வெற்றி அடையாம சிதறிய மேகம் போல என்ன செய்யறான், கீழே இடம் இல்லாம அழிந்து விட மாட்டானா அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருது அர்ஜுனனுக்கு. அதாவது இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்லாம அவனுக்கு என்ன செய்திருமா, அழிஞ்சிருவானா அப்படின்னு கேக்குறாங்க. இது ஆக்சுவலா பார்த்தா இது நமக்காக இல்லை. அதாவது நம்ம பௌதீகத்திலையும் வச்சிருக்கோம், ஆன்மீகத்திலையும் இருக்கிறோம். ரெண்டையும் ஒரே நேரத்துல நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இத அவர் அர்ஜுனன் யாருக்கு வேண்டி முக்கியமா கேட்கிறாருன்னா, அந்த அவருக்கு இந்த பிரம்மச்சாரிகளுக்கு வேண்டி கேட்கிறாரு. அதாவது பிரம்மச்சாரிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல பௌதீக வாழ்க்கையை விட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க, பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறாங்க. அதே போல யோகிகளும் என்ன செய்யறாங்கன்னா, பௌதீக வாழ்க்கையை விட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க, பிரம்மச்சாரியம் துறவு யோகம்னு போயிருவாங்க, எல்லாத்தையும் திறந்துட்டு போறாங்க. அப்ப அவங்க இதுல இருந்து கீழே விழுந்தா அவங்களுக்கு அழிவாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இங்க அதுக்கு பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. மேகங்களை நம்ம பார்க்கும்போது நிறைய கிளவுட்ஸ் இருக்கும், அதுல ஒரு பெரிய மேகம் இருக்கும், அதுகிட்ட இருந்து ஒரு சின்னது பிரிஞ்சு அடுத்த மேகத்துக்கிட்ட போய் சேர்றதுக்கு வேண்டி போயிட்டே இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், ஈவினிங் அதை பார்த்தா ரொம்ப ரசனையா இருக்கும். ஆனா சில நேரம் காற்று அடிக்கும் போது அவ்வளவுமே கலைஞ்சிரும், அதுக்கு அங்கேயும் போய் சேர முடியாது, இங்க இருந்தும் சேர முடியாம ஒரு செதறி போயிரும் அதுக்கு இது. அதே போலதான் இந்த வாழ்க்கைன்னு அர்ஜுனனுக்கு கேட்கிறாரு. அதுக்கு இங்க பிரபுபாத் என்ன சொல்லலாம், நமக்கு 2 விதமான வாழ்க்கைகள் இருக்கு. ஒண்ணு பௌதீக வாழ்க்கை இருக்கு, இல்ல முழுக்க முழுக்க ஆன்மீக வாழ்க்கை இருக்கு. நம்ம ரெண்டுலயுமே இருக்கு. அது எப்படின்னா, பௌதீக வாழ்க்கையில பார்த்தோம்னா பணம் சம்பாதிக்கிறது, நம்ம புலன்களை திருப்திப்படுத்துறது, இதுதான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். அவங்கள போய் நம்ம யாராவது நீங்க டெம்பிள் வாங்க, கிளாஸ் வாங்க, இல்ல எங்கேயாவது தீர்த்த யாத்திராக்கு வாங்கன்னு கூப்பிட்டா, இல்ல எங்களுக்கு வேலைக்கு போகணும், லீவ் போட முடியாது, எங்களுக்கு உழைக்கணும், நிறைய எங்களுக்கு டியூட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்க. ஆனா அவங்களோட என்ஜாய்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும், ஏதாவது நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டோ அல்லது சினிமாயோ டிராமாவோ பார்ட்டிகளோயோ அவங்க என்ன செய்துப்பாங்க, கலந்துப்பாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷம். இப்ப இந்த சந்தோஷங்கள், ஒரு பார்ட்டிக்கு அட்டன் பண்ணணும், அதுக்கு அட்டன் பண்ணணும், இது அட்டன் பண்ணணும், அல்லது டூரிஸ்ட் பிளேஸ் போகணும் அப்படின்னா அவங்க எவ்வளவு நாள் உழைச்சிருக்கணும் அந்த உழைப்பு. இப்ப நம்ம கூட ஒரு வேலைக்கு வரணும், நமக்கு வேலை கிடைக்கிறது மினிமம் 24 25 வயசுல தான் வேலை கிடைக்குது. ஆனா அந்த 3 வயசுலயே நம்மளை கொண்டு ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. 3 வயசுலயே சேர்த்து படிச்சு அதுவும் 10th 12th எல்லாம் வந்தா அம்மா அப்பா தூங்கவே விட மாட்டாங்க.
சாப்பிட கூட விட மாட்டாங்க. படி படி, நீ அங்க போகாத இங்க போகாத, ஒரு துறவு வாழ்க்கையை தான் நமக்கு தருவாங்க. எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, எங்கேயும் இருத்த மாட்டாங்க, எதுக்குமே பண்ண மாட்டாங்க. படி, போய் படி, போய் படி. எப்ப பாரு நம்ம புக்கை கையில வச்சுட்டு இருந்தாதான் அவங்களுக்கு திருப்தி. அப்ப நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு வருஷமா கஷ்டப்படுறோம். அடுத்து அதை முடிச்சுட்டு காலேஜ் போறோம். அங்க போயிட்டு வெளியே வந்து வேலைக்கு ட்ரை பண்ணா வேலை கிடைக்காது. அதுக்கு பல பல கோச்சிங், அடுத்து அதுல எக்ஸாம்ஸ், தூக்கம் இல்லை. இப்ப நமக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகி நம்ம வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த ஒரு ஆனா நமக்கு தெரியுது அது ஒரு சின்ன சந்தோஷம்தான். இப்ப வேலை கிடைச்ச உடனே ஒரு கழுதை போல அவன் உழைச்சா ஒரு சேலரி கிடைக்கும். அது கிடைச்ச உடனே நமக்கு பெரிய சந்தோஷம். ஆனா 2வது மாசம் 3வது மாசம் வாங்கும்போது அதுவும் நமக்கு திருப்தியை தரல. இதை விட இன்னும் கூட வேணும். ஏன்னா நம்ம ஆசைகள் அடுத்து எங்க போகுது? பெரிய வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இப்படியே ஆசைகள் போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம திரும்ப 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 உழைக்க வேண்டியது இருக்கு. அந்த சுகத்தை வந்து நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இதுதான் பெரிய சுகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இருக்கோம். அப்படியே நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜ்ல நமக்கே வெறுத்துருது. ஐயோ போதும், இப்ப ரிட்டையர்ட் ஆகும் போது கூட நம்ம நிறைய பேர் அதுக்கு ஒதுங்கிடுறோம். இந்த வாழ்க்கை வேண்டாம், பேசாம நம்ம ஆன்மீகத்துக்குள்ளால நம்ம போயிருவோம். இது நமக்கு ஒரு ஸ்டேஜ் பிறகுதான் நம்ம உணர வருது. ஆன்மீகத்துக்குள்ளால போயிருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைங்கள் எல்லாம் செட்டில் ஆயாச்சுன்னா ஆன்மீகத்துக்குள்ளால போவாங்க. ஆன்மீகத்துல போய் கொஞ்சம் ஆன்மீக வளர்ச்சி வந்த உடனே அவங்க பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பாங்க. அந்த பிரம்மச்சாரியத்துல இருந்து சில வேளை அவங்க கீழே விழுந்துட்டா என்ன செய்வாங்க? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கதை சொல்றாங்க மகாபாரதத்துல இருந்து. அதாவது அம்பா, அம்பாலிகா, அம்பிகா, இப்படி 3 அரசகுமாரிகள் இருக்காங்க. அப்ப பீஷ்ம தேவர் என்ன செய்யறாருன்னா, அந்த விசித்திர வீரியனுக்கு சித்ராங்கதன், அவங்க 2 பேருக்கும் அவரோட பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வேண்டி பொண்ணு தேடுறாரு. அப்ப இவங்க 3 பேரையும் பார்த்த உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, சரி இவங்களை கூட்டிட்டு வரலான்னு கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும்போது அம்பிகா என்ன சொல்றாங்கன்னா, நான் வேற ஒரு ஆளை நான் லவ் பண்றேன், அதனால இவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உடனே பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா, அப்ப நீ போய்க்கோ, மற்றவங்களை நான் என்ன செய்யறேன் இங்க பாக்குறேன் அப்படின்னு. உடனே இவங்க என்ன செய்யறாங்க, அவங்கள லவ் பண்ண அந்த அவங்கள தேடி போறாங்க. அங்க போனோன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை பீஷ்மர் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு, அதனால இன்னும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன், அதனால நீ என்ன பண்ணிரு, அவரையே கல்யாணம் பண்ணிக்கோ, நீ போயிருன்னு அவர் விரட்டுறாரு. அப்ப இவங்க திரும்பவும் பீஷ்மர்ட்ட வர்றாங்க. வந்தவொடனே பீஷ்மர்ட்ட சொல்றாங்க, அவர் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டாரு, நீங்க என்ன கூட்டிட்டு வந்ததுனால அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு, நீங்க என்ன செய்யுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா, நான் பிரம்மச்சாரியம் விரதம் எடுத்திருக்கேன், அதனால என்னால யாரையுமே கல்யாணம் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு இப்ப என்னாச்சு, இந்த மேகத்தை போல அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லாம அவங்க நிக்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அதாவது நான் வந்து என்ன செய்வேன், தவசு இருந்து என்னோட கையால தான் உன்னோட மரணம், பீஷ்மரோட மரணம் அப்படின்னு அவங்க சபதம் எடுத்து அவங்க தான் அடுத்ததுல வந்து என்ன வேறாங்க சிகண்டியா பிறந்து அவங்க வர்றாங்க. அந்த கதை நமக்கு தெரியும். அப்ப இங்க வந்து அந்த அம்பிகாவோட நிலைமை எப்படி இருக்குன்னா, அவங்க அங்கேயும் ஆசைப்பட்டாங்க, அடுத்து அவர் விரட்டின உடனே சரி அதை விட்டுட்டு அப்படியே இருக்கல, இங்கேயும் ஆசைப்படுறாங்க அடுத்தது. அப்ப 2 கெட்ட நாளைக்கு அந்த மேகம் இந்த பெரிய மேகத்துல இருந்து போய் அடுத்த மேகத்துக்கு சேர போகும்போது காற்றடிச்ச உடனே செதறது போல ஆயிற்று. அதே போல நமக்கும் இங்க பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, நீ ஆன்மீகத்துல இருந்து கீழே விடுற, ஆனா விழுந்தாலும் என்ன சேர்ந்து செதறிய மேகம் போலதான் இருக்கும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு பௌதீகமா ஒரு சுகம் வேணும்னாலே நீ இவ்வளவு கஷ்டப்படுற, அப்ப வைகுண்டத்தை ரீச் ஆகணும்னா நீ எவ்வளவு கஷ்டப்படணும். இந்த பௌதீகமா ஒரு வேலைக்கு, அதுவும் நமக்கு ஒரு 30 வயசுல வேலை கிடைச்சா நம்ம ஒரு 30 வருஷம் கூட அந்த வேலையை பார்ப்போம். ஆனா அந்த வேலை பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்ம உழைக்க வேண்டியது இருக்கு. தூக்கம் இல்லை, நைட் டியூட்டி வரும், பகல் டியூட்டி வரும், ஒரு இடத்துக்கு போக முடியாது, நம்ம நினைச்ச ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது, நம்ம பிள்ளைங்களை கவனிக்கணும். அதாவது கழுதையை விட மோசமான நிலைமையில நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். இந்த அல்ப சந்தோஷத்துக்கு வேண்டி நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். நம்ம திரும்பி உழைச்சு ஒரு நம்ம ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல வந்து இருக்கும்போது திரும்பி பார்த்தோம்னா நம்ம எதுவுமே அனுபவிச்சிருக்க மாட்டோம். நம்ம நம்ம வேலைக்கு போயிருப்போம், சம்பாதிச்சு கொண்டு வீட்டுல கொடுத்துருப்போம், அவங்களோட சந்தோஷத்தை பார்த்திருப்போம், அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இல்லை, திருப்தி, அவங்களும் நிரந்தர சந்தோஷத்தை அவங்களும் அடைய மாட்டாங்க, நம்மளும் அடைய மாட்டாங்க. அப்ப நிரந்தர சந்தோஷத்தை தரக்கூடிய வைகுண்டத்தை அடையணும்னா நீ எவ்வளவு உழைக்கணும் பிரபுபாத் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அதே போல நிறைய கோச்சிங் சென்டர் போக வேண்டாம், எக்ஸாம் எழுத வேண்டாம், நீ மற்றபடி நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம். உன்னோட மனசுல இருக்கிற அந்த காம, குரோதம், லோபம், இது அவ்வளவுத்தையும் நீ வாஷ் பண்ணி விட்டுட்டு வந்துரு, அவ்வளவுதான் உனக்கு தேவை. இது நமக்கு ஈஸி தான்.
அதாவது இருந்து புக்கை படிச்சு புரட்டி 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 தூக்கம் வரும். ஒரு ஸ்டேஜ் பிறகு மண்டையில ஏறாது. அதுல குறைவா 1 மார்க் 2 மார்க்ல நம்ம வேலை போகும். எவ்வளவு டென்ஷன் நமக்கு. ஆனா இங்க பிரபுபாத் என்ன சொல்றாங்க, நீ எந்த எக்ஸாமும் நீ எழுத வேண்டாம். ஈஸியா நீ இந்த 6ஐயும் கழுவி விட்டுக்கிட்டு நீ என்ன செய்திரு, என்கிட்ட வந்துரு. அதை நம்ம எப்படி கழுவ முடியும்? என்ன டெட்டால் விட்டா நம்ம கழுவ முடியும்? எப்படி கழுவுறது? அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ இதெல்லாம் கழுவணும்னா நீ வேற ஒன்னும் பண்ண வேண்டாம். அதாவது நீ என்ன பண்ணுனா, பகவத்கீதையில 7.19ல பகுனாம் ஜன்மனாம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, நீ சில வேளை ஒரே பிறவியில கூட என்கிட்ட வரலாம், இல்ல நீ பற்பல பிறவிகள் பிறந்து கூட நீ என்கிட்ட வரலாம். அதுக்கு நீ செய்ய வேண்டியது எல்லாமே இந்த கிருஷ்ண உணர்வு பயிற்சியை மட்டும் நீ செய்தா போதும். நீ வேற எந்த எக்ஸாமும் எழுதாத, எதுவும் பண்ணாத, நீ கோச்சிங் சென்டருக்கு போகாத, தூங்காம இருக்காத, டென்ஷன் ஆகாத. ஜஸ்ட் நீ என்ன செய், கிருஷ்ண உணர்வு பயிற்சி, அதாவது சைத்தன்ய மகாபிரபு சொன்னது மாதிரி நீ இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை இடைவிடாம நீ என்ன செய்துட்டே இரு, ஜெபிச்சுக்கிட்டே இரு. உனக்கு எப்பெல்லாம் ஜெபிக்கணும்னு தோணுதோ யாரும் நம்மள அங்க கேட்க மாட்டாங்க, இதுல மார்க் நீ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னது தப்பு, நீ அதுக்கு மார்க் எடுத்தது குறவு, அதனால உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன், அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு எப்படி தெரியுமோ அந்த வகையில நீ உச்சரிச்சு அந்த மந்திரத்தை குற்றம் குறைகள் இல்லாம நீ சொன்னா அது ஒரே பயிற்சி நமக்கு போதும். அந்த பௌதீக போல நமக்கு இடந்து மாடு மாதிரி உழைக்க வேண்டாம். இன்னொன்னு, நீ பௌதீகமா சம்பாதிச்சு வைக்கிற இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு, பணம், பேங்க் டெபாசிட், சொத்து, எனக்கு பிள்ளைக்கு அவ்வளவு. ஆனா திடீர்னு நான் இப்ப இறந்துட்டேன்னா அது ஒண்ணுமே எனக்கு கூட வராது, நம்ம சும்மாதான் போகணும். அதே இது நீ இந்த ஆன்மீக பயிற்சியில முன்னேறி கிருஷ்ண உணர்வுல இருந்தேன்னா இங்க நீ எவ்வளவு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கியோ இந்த டெபாசிட் அடுத்த பிறவியில உனக்கு தொடரும். எப்படி தொடரும்? நம்ம இங்க என்ன பயிற்சி பண்ணி வந்திருக்கோமோ இது அடுத்த பிறவியில நமக்கு ஒண்ணுல நம்மள வைகுண்டம் கொண்டு சேர்க்கும். இல்ல அடுத்த பிறவியில அப்படி போக முடியல, நமக்கு இன்னும் கொஞ்சம் கர்மாக்கள் இருக்குன்னா அடுத்த பிறவியில அது என்ன செய்யும்னா நல்ல ஒரு பிராமணர் வீட்டிலேயோ பக்தி பண்ணக்கூடிய ஒரு வீட்டுல, சில இடங்கள்ல பார்த்தா சின்ன பிள்ளைங்களே அவ்வளவு பக்தியில இருக்கும், 2 வயசு 3 வயசு ஆகும் போதே அவ்வளவு ஸ்லோகா அது இதுன்னு சொல்லுது. அப்ப அதுங்களுக்கெல்லாம் போன பிறவியில என்ன செய்தது, விட்டற்று போனது அதுகளுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. நமக்கே ஆச்சரியப்படுவோம், நமக்கு லேட்டா தான் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. அப்ப நம்ம என்ன சொல்றாருன்னா, அதனால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை விட்டுட்டு போறதுக்கு, அதை டெம்பரரியா நீ பண்ணுறதுக்கு பெர்மனண்டா நீ என்ன பண்ணு, கிருஷ்ண பயிற்சியை பண்ணி இதுல வரக்கூடிய பலன்களை நீ அடுத்த பிறவிக்கு கொண்டு போ. அப்ப அடுத்த பிறவியிலாவது உனக்கு உடனே வைகுண்டம் போயிடலாம். இந்த பிறவியில போக முடியாட்டி அடுத்த பிறவியில அது போயிடலாம். இப்ப சம்பாதிச்சதை நம்ம கொண்டு போகல. அதாவது நமக்கே தெரியும், ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் போது உடனடியா நமக்கு என்ன கிடைக்காது, பலன் கிடைக்காது, நாட்கள் ஆகும். அதே போல இந்த காரியத்துல இப்ப செய்யும் போது இப்ப கிடைக்காதா வைக்காதான்னு நம்ம மனம் தளரக்கூடாது. நம்ம தோல்விகள் இருந்தாலும் முயற்சி பண்ணி பண்ணி அந்த நல்ல காரியத்தை செய்யதான் செய்யணும். அப்ப அது கண்டிப்பா நம்மளை கொண்டு எப்படியாவது இந்த பிறவியில சேர்க்க முடியாட்டா அடுத்த 1-2 பிறவியிலையாவது நம்மளை கொண்டு வைகுண்டம் சேர்த்துரும் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் நமக்கு வரணும். இது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நீ இங்க என்ன செல்வந்தனா இருந்தாலும் என்ன வள்ளலா இருந்தாலும் அதெல்லாம் பெரிய செல்வந்தனும் கிடையாது, வள்ளலும் கிடையாது. யாரு கிருஷ்ண உணர்வை எல்லாருக்கும் பரப்புறாங்களோ, இப்ப நீங்க உங்க பக்கத்துல இருக்க ஒரு ஆளுக்கு ஒரு மகா மந்திரத்தை சொல்லி கொடுத்து அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க தான் செல்வந்தன், நீங்க தான் கொடை வள்ளல். அது போல இந்த ஆன்மீக இதை யாரு கொடுக்குறாங்களோ அவங்கதான் உண்மையான செல்வந்தன், அவங்கதான் உண்மையான கொடை வள்ளல். இத பாகவதத்துல என்ன சொல்றாங்கன்னா, 1st canto 5th chapterல 17 ஸ்லோகால என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒருத்தன் உலக கடமைகளை எல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணரோட காலடியில சரணடைஞ்சான்னா, அடையதுக்கு முயற்சி செய்தால் கூட அவன் வழியில விழுந்துட்டான். இப்ப நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம், இடையில நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவனுக்கு எந்த இழப்பும் கிடையாது. ஏன்னா அடுத்த பிறவியில் அது கண்டினியூ ஆயிரும், அவன் விட்டுட்டு போன இடத்துல இருந்து அவனுக்கு கிடைச்சிரும். ஆனா நீ பௌதீகமா விட்டுட்டு போற எதுவுமே உனக்கு என்ன பண்ணாது, உன்னை திரும்ப உனக்கு அங்க உதவாது. இப்ப அடுத்து நம்ம பிறந்தோம்னு வச்சுக்கோங்க, சரி நான் இவ்வளவு படிச்சாச்சு, நான் MBBS படிச்சுட்டு தான் இப்ப வந்தேன், அப்ப அடுத்தது நான் உடனே போய் டாக்டர் ஆக முடியுமா? திரும்பவும் நான் அதே படிப்பை தான் படிச்சுதான் ஆகணும். அப்ப நீ பௌதீகமா எதை பண்ணினாலும் நீ அதை விட்டுக்கிட்டு தான் வருவ. ஆனா ஆன்மீகமா நீ என்ன பண்ணினாலும் நீ என்ன செய்யலாம், சிதறினாலும் சரி என்ன பண்ணினாலும் அடுத்த பிறவியில அது உனக்கு தொடரதான் செய்யும். அதனால நீ பயப்படாத. அர்ஜுனனுக்கு அவர் நல்ல விளக்கத்தை கொடுக்கிறாரு. நீ என்ன பண்ணாத, இந்த சிதறி அவங்க போக மாட்டாங்க, விழமாட்டாங்க.
அவங்க வந்து இந்த மேகம் சிதறனது போல சிதறதுன்னு உனக்கு டவுட் வருது. ஆனா ஆக்சுவலா அவங்க சிதற மாட்டாங்க. அடுத்த பிறவியில அவனோட பக்தி வந்து என்ன செய்திரும், கண்டினியூ ஆகி அவனுக்கு ஒரு நற்கதி, அதாவது வைகுண்டத்துக்கு வரக்கூடிய வாசலை அது திறந்துதான் கொடுக்கும். அதனால தைரியமா நீ என்ன பண்ணு, ஆன்மீக பாதைய எடு. அப்படி விழுந்தாலும் தப்பு கிடையாது. நான் வந்து உன்னை பக்தர்களை பகவான் வந்து அர்ஜுனன் சொல்லுவாரு, நான் சொன்னா கூட நான் சில வேளை அந்த வழியில இருந்து தப்பிடுவேன். இங்க வரும் இன்னும் ஸ்லோகா, என்னோட அர்ஜுனா நீ சொல்லு, என்னோட பக்தர்கள் வந்து என்னைக்குமே வீழ்ச்சி அடைய நான் விட மாட்டேன். ஏன்னா என்னோட பக்தன் சொல்றத நான் கண்டிப்பா செய்வேன். நான் சொன்னா கூட செய்திருவேன், செய்ய மாட்டேன். ஆனா என்னோட பக்தர்கள் சொன்னா நான் கண்டிப்பா செய்வேன். அதனால அர்ஜுனா நீ மக்கள்கிட்ட கான்பிடண்டா சொல்லு, என்னோட பக்தர்கள் என்னைக்குமே வீழ்ச்சி அடைய மாட்டாங்க. அவங்களோட டெபாசிட் வந்து கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும். அவங்க என்ன ஆன்மீகமா டெபாசிட் பண்றாங்களோ அந்த டெபாசிட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல நமக்கு அஜாமிலன் ஸ்டோரி கூட தெரியும். அவர் வந்து கீழே விழுந்தாலும் லாஸ்ட்ல பகவான் அவருக்கு கை கொடுக்கிறாரு. அதனால இங்க வந்து எந்த செதறலும் எதுவும் வேண்டாம். நீ எந்த ஆன்மீக பாதையில இருந்து பௌதீக வாழ்க்கையில இருக்கிற அடுத்த ஆன்மீக பாதைக்கு வந்தாலும் ஆன்மீக பாதையில இருந்து நீ வீழ்ச்சி அடைந்தேன்னா நீ வந்து கண்டிப்பா எந்த கஷ்டமும் உனக்கு கிடையாது. அதனால அதுக்கு நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அடுத்த பிறவியில் அது தொடரும், அல்லது இந்த பிறவிலே நல்லா ட்ரை பண்ணி வைகுண்டம் போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு நமக்கு குரு இருக்காங்க, நமக்கு பகவான் இருக்காரு. நம்ம என்ன செய்யணும், இது வந்து பெரிய கஷ்டமும் இல்லை. திரும்ப திரும்ப 24 ஹவர்ஸும் இருந்து கோச்சிங் சென்டர்ல போயிருந்து படிச்சு எழுதி எக்ஸாம் எழுதி திரும்ப 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 எக்ஸாம். சிலவங்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அந்த வேலை தான் எனக்கு வேணும். நான் 10 தடவை எக்ஸாம் எழுதியாச்சு, 15 தடவை எழுதியாச்சு, இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு, அதெல்லாம் பண்ணின பிறகு எனக்கு கிடைக்கலன்னு அவங்களுக்கு டென்ஷன் வருது. ஆனா அதுல கிடைச்சவங்க ஒன்றும் செய்ய போறது இல்லை. கிடைச்சு மாடா உழைச்சு ஒன்ல கவர்மெண்ட்ல உழைக்கணும் அல்லது பிரைவேட்ல உழைக்கணும். அதை கொண்டு வந்து டெம்பரரி சந்தோஷத்துக்கு வேண்டி இங்க ஒரு வீடை கட்டுவோம், காரை வைப்போம். இன்னைக்கு நமக்கு ஆத்மா போச்சுன்னா உடனே அடுத்தவங்க என்ன கேட்பாங்க, அவங்க பேரை சொல்லக்கூட மாட்டாங்க, பாடியை எப்ப எடுப்பீங்க, வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்களே என்ன பார்த்தா கலா அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதுவரை நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அம்மையா இருப்பாங்க, அப்பாவா இருப்பாங்க, ஹஸ்பண்டா இருப்பாங்க. ஐயோ பாடி இப்பதான் எடுக்க போறாங்க அப்படிதான் சொல்லுவாங்க நிறைய இடத்துல. இப்ப நம்ம அம்மா அப்பாவா இருந்தாலும் இறந்தப்போ சரி அம்மாவை அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க, பாடி எப்ப எடுக்க போறீங்க. நம்மளே என்ன சொல்லுவோம், பாடி இத்தனை மணிக்கு எடுப்போம் அப்படிதான் சொல்றோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு டெம்பரரியான சந்தோஷத்துக்கு வேண்டி நம்ம இவ்வளவு உழைக்கிற நம்ம ஒரு நித்தியமான நிரந்தரமான ஒரு சந்தோஷத்துக்கு நம்ம ஆன்மீகமா உழைச்சா அதுக்கு பகவானே அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. உனக்கு இந்த பிறவி இல்லைன்னா அடுத்த பிறவியில அதை கண்டினியூ பண்ணி நான் உனக்கு என்ன தரேன், வைகுண்டத்தை தரேன். அப்ப அதுக்கு நம்ம கண்டிப்பா ஈஸியா பண்ணலாம், அது கஷ்டமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது நம்ம என்ன, ஹரே கிருஷ்ணா, அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம்னா கிருஷ்ணா புக்ல கோபியரின் பாடல்கள். நேத்தைக்கு என்ன பிரபு சொன்னாங்க, கோபிஸோட கதைய சொன்னாங்க. அதாவது கோபியர்கள் வந்து பகவானை எவ்வளவு எவ்வளவு என்ன செய்யறாங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நேத்தைக்கு இதை படிக்கும் போது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ அவங்க பகவானை எவ்வளவு லவ் பண்ணியிருக்காங்க, ஆனா பகவான் இவ்வளவு அவங்களை கஷ்டப்படுத்துறாரு. அவங்க வார்த்தைகள்ல இருந்து என்ன வார்த்தைகள் எல்லாம் வருது. அப்ப நம்ம ஒண்ணுமே நம்ம அதாவது ஒரு சில நாள் நமக்கு போய் சாமி ரூமை எட்டி பார்க்க நேரம் இருக்காது. எங்கேயோ வெளியே போயிட்டோம்னா அப்ப கூட நமக்கு தோணாது, ஐயா நம்ம ரூம் சாமி கிருஷ்ணா அங்க இருக்கிறாரே அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வரல. ஆனா கோபிஸ் வந்து ஒவ்வொரு செகண்டும் பாக்குறாங்க. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கோபிஸோட இதுல அதுல ஒரு கோபி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீ பிரஜபூமியில தான் பிறந்த, ஆனா பிறந்ததுல இருந்தே எல்லா செல்வமும் சந்தோஷமும் எல்லாமே ஐஸ்வர்யங்கள் அங்க இருந்தது. அதை பார்க்கும்போது நாங்க என்ன நினைச்சோம்னா, சில வேளை அதிர்ஷ்ட தேவதை லட்சுமி தேவி அங்க இருக்கிறாங்களோன்னு நினைச்சோம். ஒன்ன கூட நினைக்கல, ஒன்ன அது தோணல, லட்சுமி தேவி அங்க இருக்கிறாங்க அப்படின்னு தோணி எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை. மற்ற எல்லா மக்களும் நந்த மகாராஜா சரி தேவி எல்லாருமே மற்றவங்க எல்லாருமே பிரஜபூமியில ஹாப்பியா தான் இருக்காங்க. நீ வந்து உன்னோட அந்த மெர்சினால நீ எதுகுலத்திலையும் பிறந்த, ஆனா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின. ஆனா எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா நாங்க வந்து இப்ப உன்னை தேடி தேடி கண்டுபிடிக்க எங்களால முடியல. நீ இப்ப எங்க போயிருக்க, உன்னை தேடி தேடி எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நாங்க எப்பவுமே எங்களோட வாழ்வு வந்து வேற எதையும் இது பண்ணி இருக்கல, ஒன்னையே சார்ந்துதான் நாங்க இருக்கிறோம். இப்ப நம்ம வந்து யாரையாவது ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி நம்ம இருந்தோம்னா அவங்களோட ஒரு பிரிவு வந்து நம்மளால தாங்கவே முடியாது. அதே மாதிரி இங்க கோபிஸ் சொல்றாங்க, நீ வந்து பிரஜபூமியில எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க, எங்களை தவிர எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. அப்ப நாங்களே நினைக்கிறோம் அங்க லட்சுமி தேவியும் இருக்காங்க போலன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா எங்களுக்கு வந்து நீதான் உண்டு, ஒன்றை மட்டும்தான் நாங்க சார்ந்து இருக்கிறோம். எங்க அம்மா அப்பா எங்க ஹஸ்பண்ட் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் ஒரு கோபி புலம்புறாங்க. உடனே அடுத்த கோபி என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த இது அதாவது இப்ப தாமரை வந்து
விரிஞ்சிருக்கும். அது வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரை என்ன செய்யுது, உன்னோட முகத்தை பார்க்கும்போது அது நல்லா விரிஞ்சிருக்கு. சூரிய பகவான் வர்றாரு, அது விரிஞ்சிருக்கு. அடுத்து மறைஞ்ச உடனே அது வாடிருது. அது போல நீ இல்லாட்டா நாங்க இல்ல. நாங்க உண்மையிலேயே உன்னோட மனைவி கிடையாது. அவங்களே சொல்லிக்கிறாங்க, நாங்க உன்னோட ஒய்ஃப் கிடையாது, உனக்கு அடிமையும் கிடையாது நாங்க. ஆனா எங்களோட மனம் வந்து என்ன செய்யுது, உன்னோட நீ பார்க்கலன்னா, இப்போ ஒரு லவர் இருக்காங்க இல்ல ஒரு ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க, நம்ம ஒரு கூட்டத்துல இருக்கும்போது நம்மள பார்க்காம வேற யார்ட்டையாவது பேசி கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தா நமக்கு அவ்வளவு கோபம் வரும். ஆனா நமக்கு தெரியல, இது டெம்பரரி, நம்மளோட பரம புருஷர் தான் நமக்கு எல்லாமே, நமக்கு புரியல. ஆனா அந்த கோபிஸ் சொல்லாங்க, நாங்க உன்னோட ஒய்ஃப் கிடையாது, உன்னோட அடிமையும் கிடையாது. ஆனா உன்னோட பார்வை இல்லைன்னு வச்சுக்கோ, எங்களால முடியவே இல்லை, நாங்க இறந்துருவோம். அப்படி உன்னை பார்க்க முடியாம நாங்க இறந்துட்டோம்னா அதுக்கு பொறுப்பு. ஏன்னா பெண்களை கொண்ட பாவம் வந்து சும்மா விடாது. அப்ப அதுக்கு நீதான் பொறுப்பு, அந்த பாவத்தை நீதான் அனுபவிக்கணும். அவங்க சொல்றாங்க, ஒரு மாதிரி புலம்புறாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும் அவர் முழுமுதற் கடவுள்னு தெரியும். ஆனாலும் சொல்றாங்க, எங்க பொண்ணுகளை கொல்றது பாவம், நாங்க சில வேளை உன்னை பார்க்க முடியாம இறந்துட்டா அந்த பாவத்தை நீதான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே அடுத்து சொல்றாங்க, ஆயுதங்களாலதான் ஒருத்தனை கொல்ல முடியும்னு கிடையாது, எப்படியும் கொல்லலாம். நீ வந்து அப்படின்னு நினைக்காத, நீ ஒரு ஆயுதங்கள் தான் எங்களை கொல்லுன்னு நீ நினைக்காத. உன்னோட பிரிவு எங்களை கொல்லுது, உன்னோட பிரிவு வந்து எங்களை கொல்லுது. ஆனா நீ இன்னொன்னு நான் சொல்றேன், உனக்கு பாவம் வரும். ஆனா நீ நிறைய தடவை எங்களை காப்பாற்றி இருக்க, நிறைய சிச்சுவேஷன்ல எங்களை வந்து நீ காப்பாற்றி இருக்கிற, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டோம். அந்த கடமை அந்த இதையும் நாங்க மறக்கல. அதே போல இங்கேயும் பிரம்மா எல்லாருமே நீ பிரம்மாக்கு வேண்டுகோளுக்கு படிதான் நீங்க அவதரிக்கிற. எதுக்கு அவதரிக்கிற, இங்க நிறைய ஏதாவது டியூட்டிஸ் இருக்கும் போது பிரம்மா கேட்பாரு, நீ உடனே அவதரிச்சு வருவ. ஆனா நீ அவதரிச்சது எது வம்சத்துல இங்க வந்திருக்க. ஆனா உன்னோட பாதார விந்தத்துல யாரெல்லாம் சரணடைஞ்சாங்களோ அவங்கள எல்லாமே நீ பாதுகாக்கிறதுக்கு நீ தவறியதே கிடையாது. எந்த பக்தர்கள், அது மிருகங்களா இருந்தாலும் சரி, அல்ல விலங்குகளோ பறவைகளோ, எந்த ஜீவராசி, மரம் செடி கொடி எந்த ஜீவராசிகளா இருந்தாலும் உன்னோட பாதார விந்தத்துல சரணடைஞ்சவங்களை நீ என்ன செய்யறது கிடையாது, பாதுகாக்காம விட்டதே கிடையாது. இப்ப லக்ஷ்மி கூட உன்னோட பாதார விந்தத்துலதான் இருக்கிறாங்க. அதனால நீ என்ன செய்யினா, ஒரு கையில லட்சுமியை பிடிச்சிருக்க, இன்னொரு கையில நீ தாமரை வச்சிருக்க. தயவு செய்து எங்களை அந்த தாமரை பூவை வச்சாவது எங்களை பிளஸ் பண்ண வேண்டியாவது வாணி வந்து எங்களை பிளஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாதங்களை பெட்டா பக்தர்களோட எல்லா பாவங்களும் நீங்கும். உன்னோட காலடி பெட்ட, உனக்கு காலடியில சரணாராயணா உன்னை பாதார விந்தங்கள் பட்ட உடனே சதுப்பாங்க. அவ்வளவு நீ இறக்கம் இருக்கு உனக்கிட்ட. அதனால எல்லாருமே இப்ப சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனை நடத்தும் போது நாய் கூட அவர் பின்னால போகுது அந்த கீர்த்தனை கேட்டு. அதனால மிருகங்கள், லக்ஷ்மி எல்லாருமே உனக்கு காலடியில தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் நீ அந்த காலை வச்சு காளிங்கனுக்கு தலையில என்ன செய்த, பதித்து காலை வச்சு நடனமாடுன, உன்னோட காலை வச்சு நீ நடனமாடுன. அந்த தாமரை பாதங்களை எங்களோட மார்பகத்துக்கு மீத வச்சு எங்களோட ஆசைகளை நீ என்ன செய், இது பண்ணு, குறைச்சு தனிச்சுக்கோ. அப்ப அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, உன் கால்ல யாரெல்லாம் இருக்காங்க அந்த காலை நீ காளிங்கனுக்கு தலைக்கு மேல வச்சியே, அந்த காலை கொண்டு எங்க மார்புக்கு மேல வச்சு எங்களையும் நீ என்ன செய், சந்தோஷப்படுத்து. அடுத்து சொல்றாங்க, உன்னோட கண்கள் வந்து எப்படி இருக்கு, தாமரை இதழ் போல. நம்ம பார்த்தா தெரியும், தாமரையில இருந்து ஒரு இதழை எடுத்து பாத்தீங்கன்னா பகவானோட கண்ணை போல அப்படி நீண்டு வரும் அந்த கண்ணு. அது பாக்குறதுக்கு நமக்கு கிருஷ்ணாவை பார்க்கும்போது அவரோட கண்ணை பார்த்தா நமக்கே அது அட்ராக்ட் பண்ணும் நம்ம. அதே போல நீ பேசுற இனிமை எல்லாரையுமே, எந்த பண்டிதர்கள் யாரா இருந்தாலும் அவங்கள எல்லாமே பரவசப்படுத்தி உன்பால் அவங்கள எல்லாம் ஈர்க்குது. நமக்கு தெரியும் கிருஷ்ணானாலே ஆல் அட்ராக்டிவ், அந்த கிருஷ்ணான் வேர்டுக்கு மீனிங் ஆல் அட்ராக்டிவ். அப்போ அந்த பேச்சு, அழகு, அந்த கண்களுக்கு கவர்ச்சி, இதெல்லாம் பார்த்து நாங்களும் மயங்கி இருக்கோம். அதனால நீ வந்து ஒரு முத்தம் தான் எங்களுக்கு அந்த எங்களையும் நீ சந்தோஷப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு உன்னை பத்தி கேட்டாலோ, யாராவது உன்னை பற்றிய அவதாரங்களை படித்தாலோ அவ்வளவு சந்தோஷம் ஒவ்வொருத்தருக்கும். அவ்வளவு பாவங்கள்ல இருந்து வெளியே வர்றோம். இப்ப சிவபெருமான் போன்ற உயர்ந்த தேவர்கள் கூட உன்னை பொழுது பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் உயர்ந்த தேவர்கள். அப்போ அப்படி இருக்கும்போது வைஷ்ணவர்களுக்கும் வந்து என்ன இருக்கு, உமதோட சொற்கள் உன்னை கேட்கறது அவ்வளவு பரம ஆனந்தத்தை தருது. இப்ப நமக்கெல்லாம் முன்னால கிருஷ்ணான்னு தெரியும், கிருஷ்ணன் கோவிலுக்கு போவோம், ஆனா கதைகள் எதுவுமே கேட்டது கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வர நம்ம வேற வேலைகளா நம்ம உழைக்கிறதுக்கு வேண்டிய நம்ம இருந்தோம்.
ஆனா இப்போ அந்த கதைகளை கேட்கும் போதும் அந்த கிருஷ்ணா புக்குகளை படிக்கும் போதும் பாகவத்தை படிக்கும் போதும் கீழே வைக்கவே தோணல. ஏதோ படிச்சு அவரோட டான்ஸ் அவர் பண்ற இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம் நமக்கு. அந்த நேரத்துல அங்க சினிமா பார்க்கணும், சீரியல் பார்க்கணும் எதுவுமே நமக்கு தோணல. அப்ப அதே மாதிரி உன்னோட அந்த இதை படிக்க எங்க பாவங்கள் எல்லாம் தீருது. அந்த உன்னோட யாரு உன்னோட இந்த பரமான உபதேசங்களை எல்லாம் உலகம் எல்லாம் பரப்புறாங்களோ அவங்களதான் நம்ம மிக உயர்ந்த கொடைவள்ளல்னு நம்ம சொல்லலாம். சைத்தன்ய மகாபிரபுவை கூட ஸ்ரீல ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு பெரிய வள்ளல். ஏன் அவர் பெரிய வள்ளல்? அவர் கிருஷ்ண பிரேமைய உலகம் எங்குமே அவர் என்ன செய்யறாரு, விநியோகித்துட்டு இருக்கிறாரு. அதனால அவர் என்ன செய்யறாரு, நான் ஒரு பெரிய கொடை வள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோபியர்கள் திரும்பவும் என்ன சொல்றாங்க, நீ ஒரு பெரிய தந்திரசாலிதான், நீ ஒரு பெரிய கள்ளன் தான் பாத்துக்கோ. அவங்களுக்கு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து நமக்கு சிலவங்கள்ட்ட இப்படி கெஞ்சி கடைசியில கோபம் வரும் நமக்கு. நீ அவங்க சொல்றாங்க ஒரு தந்திரசாலிதான் நீ. ஏன்னா உன்னோட பார்வை, புன்னகை, எங்களோட நீ முன்னால நடந்தது, எங்கள்கிட்ட பேசுனது, எங்களோட விளையாடுனது எல்லாம் நினைச்சு பாரு. நாங்க இப்ப தனி இடத்துல இருந்து நீ பேசியதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் நீ இல்லாதது எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது. நீ இப்ப எங்க கிட்ட இல்லாதது ரொம்ப கஷ்டப்படுத்துது. தயவு செய்து எங்களை காப்பாற்று. அவருக்கு திரும்ப கேக்குறாங்க, தவறு கண்டிப்பா காப்பாத்து. நாங்க நீ மாடு மேய்க்க போகும்போது நாங்க நினைச்சுட்டே இருப்போம், ஐயோட உன்னோட கால்ல எல்லாம் முள்ளு குத்தும், கல்லு குத்தும் அப்படின்னு நினைச்சு நாங்க ரொம்ப துன்பப்படுவோம். அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டே தான் இருப்போம். உன்னை ஒரு செகண்ட் கூட எங்களால மறக்க முடியாது. நீ திரும்பும் போதுக்கு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு நீ சாயங்காலம் எப்ப திரும்பி வருவேன்னு எங்களோட வேலையை முடிச்சுட்டு ஓடி வீட்டுல யாரு கண்ட்ரோல் பண்ணாலும் இல்லாம ஓடி வெளியே நிப்போம். நிக்கும் போது நீ வர்றத பார்த்தா உனக்கு முகத்துல முடியெல்லாம் கலைஞ்சு கிடக்கும், தலையில இருக்கிற முடியெல்லாம் அந்த முகத்தோட கிடக்கும். இன்னொன்னு அந்த பசுக்களுக்கு காலில் உள்ள அந்த தூசி உனக்கு முகம் எல்லாம் படிஞ்சிருக்கும். அப்ப தோணும், ஐயோ உனக்கு முகத்தை பார்த்த உடனே எங்களுக்கு அது எப்படி இருந்தாலும் சரி, அழுக்கோ நல்லதோ, உன்னோட முகத்தை பார்த்த உடனே உன்னோட சந்தோஷத்தை உனக்கு புன்னகையை பார்த்த உடனே உன்னை எப்படியாவது உன்னை அனுபவிச்சோம்னா அவர் கூட விளையாடிடணும், பறக்கணும் உள்ள சந்தோஷம் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. நீ ஒரு உன்னதமான ஒரு காதலர் தான், அதாவது லவ்வ தரக்கூடிய ஒரு ஆளுதான். உன்னை சரணடைந்த பிரம்மா முதல் கொண்டு ஒரு எறும்புக்கு கூட நீ ஒரு கருணையை என்ன செய்திருக்க, கொடுத்திருக்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா புல்லாங்குழலை பற்றி பேசுறாங்க. அதாவது நீ புல்லாங்குழலை உனக்கு வாயில வச்சு நீ எவ்வளவு சந்தோஷப்படுத்துற, உனக்கு உதடுகள் கம்ப்ளீட்டா புல்லாங்குழலுக்கு மேலதான் இருக்கு. அதுக்கே நீ இவ்வளவு கொடுக்கும் போது அதே முத்தத்தை எங்களுக்கும் திரும்பி சந்தோஷத்தை தாயா, அந்த முத்தத்தை எங்களுக்கும் தா. இதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, கோபிஸ் இப்ப நம்ம ஒரு ஆள் நம்மளை விட்டு இப்ப நம்ம பேர பிள்ளைகளோ அல்லது பிள்ளைகளோ வேற எங்கேயாவது இருந்தா நம்ம அவங்கள பத்தி யோசிச்சு இருப்போம். அதே மாதிரி கோபிஸ் இங்க என்ன செய்யறாங்கன்னா, அவர் இப்ப பிரிஞ்சு அவரை காணாம இருக்கும்போது அவரையே நினைச்சு உருகிட்டு இருக்காங்க. இந்த பாவாவை நம்ம என்ன சொல்லுவோம்னா விப்ரலம்ப பாவான்னு சொல்லுவோம். அதாவது பிரிவிலையும் அவங்கள மறக்கவே இல்லை. நம்ம கொஞ்ச நாள் இப்போ ஒரு ஆளு இறந்துட்டா கூட கொஞ்ச நாள் நமக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த இது குறைஞ்சுக்கிட்டே தான் வரும். கூடாது. அன்னைக்கு இருந்த துக்கம் அடுத்த நாள் இல்ல, அடுத்த நாள் போக போக குறையதான் செய்யுது. நமக்கெல்லாம் அந்த பிராக்டிஸ் இருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இங்க என்ன சொல்றாங்கன்னா, கோபியர்கள் என்ன காட்டுறாங்க, பாகவதத்துல கோபியர்களோட அன்புக்கு ஈடு இணையான அன்பு எதுவும் கிடையாது. இன்னொன்னு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியணும்னா, கோபியர்கள் எந்த சுயநலமும் இல்லை அவங்கள்ட்ட. நம்ம என்ன நினைப்போம், ஒரு கோவிலுக்கு போனா அல்லது பகவானுக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது நினைப்போம், ஐயோ பகவான் எனக்கு பிள்ளைக்கு அந்த வேலை கிடைக்கணும், அந்த வரன் வரணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆசை நமக்கு இருக்கதான் செய்யுது. கோவிலுக்கு போனாலும் ஏதாவது ஒண்ணு பௌதீகமா கேட்போம், அவருக்கு மேல என்ன அன்பு இருந்தாலும் கேட்காம இல்லாத ஒரு நோய் குறைஞ்சிடணும் அப்படி இப்படி நம்ம கேட்கிறோம். ஆனா இங்க கோபிஸுக்கு எந்த சுயநலமும் இல்லை, எந்த பொருள் ஆசையும் அவங்களுக்கு இல்லை. எனக்கு நல்ல ஹஸ்பண்டா இல்ல எனக்கு செல்வத்தா எதுவும் இல்லை. அவங்களோட ஒரே எய்ம் என்னன்னா கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும். எப்பவும் கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணும். கிருஷ்ணர் சந்தோஷப்படுறதுதான் அவங்களோட சந்தோஷமும். அவங்களுக்கு எந்த தனிப்பட்ட சந்தோஷமும் கிடையாது. அவங்க கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தினா அவங்களுக்கு சந்தோஷம். இதுல அதனால நமக்கு என்ன தெரியணும்னா, பகவானை நேசிக்கிறதுன்னா நம்ம சும்மா விளக்கு பொருத்துறதும் அப்படி கிடையாது. அவருடைய அவருக்கு திருப்திய கொடுக்கறதுக்கு நம்ம வாழ்க்கைய நம்ம என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். அதுக்குன்னு உடனே நம்ம சன்னியாசம் வாங்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன செய்வோம்னா, சாண்டிங் 5 மணிக்கு எழுப்பி விடுறாங்க, 4 மணிக்கு எழுப்பி இருக்கிறாங்க, சாண்டிங் பண்ணலாம். ஏன்னா மற்ற நேரங்களை பண்றதை விட காலில் பண்ணும்போது நம்மளோட கன்சன்ட்ரேஷன் ரொம்ப பியூரா இருக்கு.
அதை சேண்டிங்க பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது புக்கு கிளாஸ்கள் நடந்தா கிளாஸ்கள் அட்டன் பண்ணலாம், புக்குகளை படிக்கலாம், இப்படி பண்ணலாம். ஆனா இதை படிக்கும்போது கோபிகளோட அந்த இது புலம்பல கேட்கும்போது நேத்தைக்கு கஷ்டமா இருந்தது. அந்த படிக்கவே முடியல கொஞ்ச நேரம். ஐயோ இவங்க இப்படி இந்த கதை நிறைய நாள் கேட்டிருக்கோம். ஆனா நம்மன்னு நேத்தைக்கு எடுத்து அதை படிக்கும் போது, ஏன்னா கிளாஸுக்குன்னு படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட்டடா படிப்போம். படிக்கும்போது ஐயோ அவங்க என்ன லெவல்ல இருந்திருக்காங்க, அவங்களோட பாவா என்ன, அப்ப அவங்க வந்து பகவான் வந்து அவங்கள எப்படி பண்றாரு, அவங்கள்ட்டே விளையாட்டு காட்டக்கூடிய பகவான். அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆன்மீகத்துக்கு உள்ளால வரும்போது இன்னொன்னு நம்ம கரெக்டா நமக்கு வச்சுக்கணும். இந்த டெபாசிட் பண்ற இந்த ஆன்மீக இது முயற்சி வந்து கண்டிப்பா நம்மளை பின்தொடரும். அது வந்து என்னைக்குமே வீணாகாது. மற்ற எல்லா செல்வங்களும் கல்வியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எல்லா செல்வங்களும் ஒரு ஸ்டேஜ்ல வீணாகி போகுது. இப்ப கல்வி நம்ம கூட இருக்கும், ஆனா நம்ம இறந்த பிறகு அது வந்து அங்க வந்து நமக்கு எதுவுமே பண்ண போறது இல்லை. அவங்க எம்ஏ படிச்சுட்டு வந்தாங்க, இல்லது பிஏ படிச்சுட்டு வந்தாங்க, அவங்க அந்த போஸ்ட்ல இருந்தாங்கன்னு நம்ம மேல போகும்போது யாருக்குமே அதுக்குள்ள இடத்த அவங்க தரப்போறது இல்லை. நம்ம ஆன்மீகமா பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பகவான் வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து நமக்கு நல்லதை தருவாரு. நம்ம அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குன்னு உடனே நம்ம அடுத்த நாளே சன்னியாசம் வாங்கிட்டு எல்லாரையும் விட்டுட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட டியூட்டியை முடிப்போம். அந்த குடும்பத்துல இருக்கும் போதுதான் அந்த அஃபெக்ஷன் எல்லாம் தெரியும். இப்ப நம்ம எல்லார்ட்டையும் அஃபெக்ஷன் காட்டுறோம், பிள்ளைங்கிட்ட காட்டுறோம், ஹஸ்பண்ட் காட்டுறோம். ஆனா அதுல ஒரு சுயநோக்கம் இருக்கும். இப்ப ஹஸ்பண்ட் காட்டும் போது யாரும் பேசுறாங்க, ஹஸ்பண்ட காட்டும் போது நமக்கு என்ன இருக்கும், சரி அவரு சம்பாதிச்சு போடுறாரு, ஏன்னா நம்ம இடையில தான் அவரை பாக்குறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், அப்ப அவரு சம்பாதிச்சு போடுறாரு, நம்மள நல்லா வச்சிருக்காரு. இதே இது ஒரு குடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நடந்தா கண்டிப்பா நமக்கு அந்த அன்பு வராது. அப்போ ஒரு அஃபெக்ஷன் நமக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த அன்பு நிரந்தரம் இல்லைன்னு நமக்கு தெரியுது. அப்போ அந்த அன்பை ஃபுல்லா நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமா பகவானுக்கிட்ட கொண்டு வந்து அதுல வளர்ச்சி அடைஞ்சு அந்த டெபாசிட்டோட ஒண்ணுல இந்த பிறவியில வைகுண்டம் போவோம், இல்ல அடுத்த பிறவியில போவோம். அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். ஹரே கிருஷ்ணா. மியூட்ல இருக்கீங்க பிரபு. சந்திரசேகர் பிரபு. மாதாஜி நல்லா சொன்னீங்க மாதாஜி, நல்லா தான். மழை மேகங்கள் வந்து அப்படியே அந்த கிருஷ்ணர்கிட்ட போறதுக்கு ஓமை சொன்னீங்க பாத்தீங்களா, அருமை மாதாஜி. ஓகே, அதுதான் எடுத்துக்காட்டு நல்லா இருக்கு. இந்த எடுத்துக்காட்டு நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையான கிளாஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப அருமை. சூப்பர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கிளாஸ் நல்லா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன், இல்லைன்னா நாளைக்கு ஹரிகீர்த்தன் பிரபு வந்து சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. சிறப்பாக இருந்தது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இது எதுல இருந்து எடுத்தீங்க? எதையாவது படிக்கிறது பிரபு. எதுல இருந்து எடுத்தீங்க? இருக்கு இல்லையா, லெக்சர்ஸ் கேட்பேன். இப்போ ஹரிகீர்த்தன் பிரபு இந்த இதோ இப்படி ஒரு வாய்ப்பு தந்ததுனால லெக்சர்ஸ் எல்லாம் ஒழுங்கா கேட்கிறோம். இல்லைன்னா பேசாம மொபைல்ல அந்த லெக்சர்ஸ் பக்கமே போறதில்ல, தூங்குவோம் பேசாம. இப்போ அந்த லெக்சர்ஸ் எல்லாம் கேட்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வைப்போம். அடுத்து அதுக்கு கோட்டு பாகவத்துல எங்க இருக்குன்னு பாக்குறது, ஏதோ புரட்டுறதுக்கு ஹரிகீர்த்தன் பிரபு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறாரு. அவ்வளவுதான் பிரபு, மற்றபடி எதுவும் இல்ல. கிருஷ்ணாவோட புக்ல இருந்து எடுக்கல பிரபு. பாகவதம் அந்த ஸ்லோகா மட்டும் புக்ல இருந்தது, மற்றது லெக்சர்ஸ், ஒவ்வொருத்தரோட லெக்சர்ஸ் கேட்கறது. பாடல் மாதிரில வந்தது, ஒரு பாடலுக்கு பொருள் மாதிரில வந்தது, ஏதோ ஒரு பாட்டுக்கு பொருள் மாதிரி வந்ததுதான் கேட்டேன். எது பிரபு நீங்க சொன்னது பூராவுமே? இது வந்து கிருஷ்ணா புக்ல கோபியர்கள் வந்து அந்த இது பண்றாங்க, அவ்வளவு அப்படி பண்றாங்க. பாகவதத்துல வந்து கிருஷ்ணா புக்குன்னு ஒண்ணு இருக்கு, 10வது கேண்டோவா கிருஷ்ணா புக்குன்னு தனியா ஒரு புக் இருக்கு, அதுல இந்த சாப்டர் எல்லாம் இருக்கு பிரபு. சரி, சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, கொஸ்டின்ஸ். மாதாஜி, நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ ஒரு சார் எங்களுக்கு செயல் எடுக்கிறப்ப சொல்லுவாரு, கிருஷ்ணருடைய கலரை சொல்றதுக்கு, மையோ மரகதமோ மலைமுகிலோ, ஐயோ இவன் கருப்பு அப்படிம்பாங்க. அந்த கருப்பை வந்து மலைமுகில் மரகதம் அப்படி எல்லாம் சொல்லுவாரு. அப்போ வந்து தெரியல. இப்ப நீங்க கிளாஸ் எடுக்கிறப்ப எப்போ 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப படிச்சது இப்ப ஞாபகம் வருது பாருங்க. அந்த கிருஷ்ணருடைய ஒரு அழகு. தேங்க்யூ மாதாஜி. ரீகேப் யார் பண்றீங்க மாதாஜி? ரீகேப் பண்றவங்க ஐஸ்வர்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா.
ரீகேப் பண்ணலாம் மாதாஜி. மாதாஜி கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு மாதாஜி. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து அதாவது அர்ஜுனா வந்து கிருஷ்ணாவை பார்த்து பலம் பொருந்திய புயங்களை உடைய கிருஷ்ணா, நீ வந்து யாருக்காண்டி இத சொல்ற? இத வந்து கிருஷ்ணா வந்து அர்ஜுனர் வந்து யாருக்கிட்ட கேட்கிறாருன்னா கிருஷ்ணா கிட்ட டவுட்டா கேட்கிறாரு. அது நம்மளுக்காண்டி கேட்கல, பௌதிகவாதிகளுக்காண்டி கேட்கல, பிரம்மச்சாரியருக்காண்டி கேட்கிறாங்க. என்னன்னா ஆஹ் எப்படி ஒரு ஆன்மீக பாதையில இருந்து மயங்கி உள்ள, அதாவது குடும்ப கிரகஸ்தரா இருந்து அதுக்கப்புறம் ஆன்மீக வாழ்க்கையில போற ஒரு பிரம்மச்சாரி வந்து ஒரு மேகம் போல ஒரு பெரிய மேகம் வந்து எப்படி வந்து ஒரு இன்னொரு மேகத்துல போய் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு காற்றடிச்சு எப்படி அந்த மேகங்கள்லாம் கலைந்து போகுதோ அந்த மாதிரி அவங்க பௌதீக வாழ்க்கையில இருந்துட்டு அப்புறம் வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கீழே வந்து விழுந்துறாங்க. அப்ப அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், அவங்க திரும்ப வந்து பக்தியில வருவாங்களா அப்படிங்கறது மாதிரிதான் மாதாஜி இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உதாரணம் அம்பிகா, அம்பாலிகா, அம்பா அப்படிங்கிறவங்களோட ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அதுல அம்பிகா வந்து ஒருத்தவங்கள விரும்பி இருந்தாங்க, நான் அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இல்ல, நான் உன்னை வந்து நீ வந்து பீஷ்மர்த்தையே போயிடும் சொல்லல. பீஷ்மர் வந்து அவர் ஒரு பிரம்மச்சாரி. அப்ப அவங்க வந்து அம்பிகாவோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அந்த மேகம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாதாஜி அருமையா சொல்லியிருந்தாங்க. இதுல இருந்து இப்ப எல்லாரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அந்த மேகம் போலதான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, சிதறி போய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த சிதறி போன அந்த வாழ்க்கைய வந்து நம்மளுக்கு வந்து வழித்துணையா இருக்கிறது ஆன்மீக வாழ்க்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பௌதிக வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளவு உழைக்கிறோம், எவ்வளவு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா அப்போ ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடணும், அதை விட அதிகமா போடணும் அப்படிங்கிற மாதிரி மாதாஜி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம பௌதிக வாழ்க்கைக்கு எவ்வளவு எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், அந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கைக்கு அவ்வளவு எக்ஸாம்லாம் கிடையாது. 6 அனர்த்தங்களை மட்டும் நம்ம நீக்கணும் அப்படின்னு மாதாஜி சொன்னாங்க. அதுல 7.19 வந்து பகுனாம் ஜென்மனாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒருத்தவன் வந்து ஒரு பிறவியில கூட என்கிட்ட வந்துடலாம், இல்லைன்னா பல பிறவிகள் எடுத்து என்கிட்ட வரலாம், ஆனா எப்படி வந்தாலும் அவனை நான் வந்து ஏத்துக்குவேன். அப்படி அவன் அந்த இதுல தோத்து போனா கூட, அவன் கீழே விழுந்தா கூட அவனை வந்து பிராமணர் வீட்லயோ இல்ல வந்து செல்வந்தர் வீட்டுலயோ அவன் பிறப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து நம்ம மனம் தளராம நம்ம கிருஷ்ண பக்தியை வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பா கிருஷ்ணத்தை போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து நான் சொன்னா கூட செய்ய மாட்டேன், ஆனா என் பக்தன் ஒருத்தவன் சொன்னானா கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இதுல வந்து சொல்றாங்க. இதுல வந்து அஜாமிலன் ஸ்டோரி கூட மாதாஜி சொல்லியிருந்தாங்க, அவர் எப்படி வந்து கிருஷ்ணர் கிட்ட வந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து பாகவதம் சொல்லியிருந்தாங்க. பாகவதம் வந்து கோபியர்களோட பாடல்கள், அவங்க எப்படி கிருஷ்ணரை வந்து புகழ்ந்து அவரோட பிரிவை வந்து எப்படி கஷ்டப்பட்டு சொன்னாங்க அப்படின்னு. நீ என்னை பார்க்கலைன்னா நான் கூட இறந்து போயிடுவேன் கிருஷ்ணா, அந்த பாவத்தை வந்து நீ தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உன்னோட பிரிவு வந்து என்னை கொள்ளுது கிருஷ்ணா, அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உன்னோட தாமரை பூவு நீ கையில வச்சிருக்கிற ஒரு தாமரை பூ, அந்த தாமரை பூவால எங்களை வாழ்த்து கிருஷ்ணா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா வந்து அவங்க பிரிவை வந்து அப்படி சொல்லிக்கிட்டு பகிர்ந்துகிட்டே வராங்க. உன்னோட அதாவது உன் பாதத்தை கூட என் மார்பு மேல வச்சு எங்களை வந்து மகிழ்ச்சி அடைய வை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்களோட பாவத்தை எல்லாம், அதாவது உன்னோட கதைகள் உன்னோட லீலைகளை பத்தி கேட்கறனால எங்களோட பாவங்கள் எல்லாம் போயிருது கிருஷ்ணா, அதை நாங்க உணர்றோம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யாரு கொடை வள்ளல்னா உன்னைய பத்தி யாரு உபதேசங்கள் பண்றாரோ, உன்னைய பத்தி யாரு சொல்றாங்களோ அவங்கதான் கொடை வள்ளல் அப்படின்னு மாதாஜி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு எறும்புக்கு கூட கருணை வந்து கிருஷ்ணா கொடுக்குறாரு. அதே மாதிரி கிருஷ்ணரோட அருகில இருந்துட்டு கிருஷ்ணரை பத்தி நினைக்கிற அந்த கோபிகளுக்கு அவரோட கருணை வந்து ஈடு இணை இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்னன்னா கோபியர்களோட அன்புக்கு ஈடு இணை வந்து வேற எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அவங்களோட அன்பு எப்படி இருக்குன்னா சுயநலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ கோபியர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாதாஜி சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நல்லா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, தேங்க்யூ ஐஸ்வர்யா மாதாஜி, வெரி குட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பியூட்டிஃபுல் ரீகேப். சோ வாஞ்சகல்ப சொல்லுவோம். சொல்லுங்க. வாஞ்சகல்ப சொல்லுவோமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜெயச்சந்திரன் மாதாஜி. நல்லா இருக்கு ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரீகேப்பு நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஐஸ்வர்யா மாதாஜி. உங்களுடைய எதுவும் சந்தேகத்துக்கு நிறைய
பாயிண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த 6.36ல் வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னாக்கா, எல்லாருமே வந்து ஆன்மீகத்துல இருக்கும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், அதையும் நம்ம தாண்டி வரணும்னு தானே சொல்லியிருக்கீங்க. ஆன்மீகம் வாழ்க்கையில போறப்போ நிறைய இப்போ வந்து வேலை கிடைக்காம 20 வயசு 25 வயசுல நிறைய பேர் கிடைக்குது. அதுக்கப்புறமும் படிச்சுட்டு கொஞ்சம் வேலை இல்லாம இருப்பாங்க. திரும்ப யாருக்கோ ஒருத்தவங்களுக்காக நம்ம வேலை செய்து இந்த வாழ்க்கையை கழிச்சிடுறோம். ஆனா இறை பக்திக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. கேக்குதா? கேக்குது பிரபு, கேக்குது. கேக்குதா? சொல்லுங்க. நான் கேக்குது கேக்குது. அது வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த மேகங்கள் கலைஞ்சி நம்ம ஆன்மீகத்துல வந்து செய்ய விடாம வேற ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ஒரு கதையை படிச்சேன், அதை ஷேர் பண்ணிக்கலாமான்னு பாக்குறேன். पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः आनंद वैष्णव कृपा प्रभुपाद जय महाराज जय गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्णा।